Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா Facebookல இந்த ஆக்ஷன் பட்டன் அப்படினு இருக்கும்ல, அதாவது அந்த ஆட் பட்டன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் மெயில் அனுப்பலாம், சோ இந்த மாதிரிலாம் பட்டன் இருக்கும்ல, சோ சென்டர்ல. சோ அந்த பட்டனுக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல நம்ம YT சேனலோட லிங்கை கொடுத்து சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணா எப்படி வந்து அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து நம்ம YouTube சேனலுக்கு வந்து வர வைக்கிறது. சோ அந்த வாட்ச் வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து செட் பண்றது. சோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். நான் குரோம் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டேன். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஃபேஸ்புக் ஆப் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணும்போது எனக்கு மட்டுமா இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. சரி, ஓகே, ஃபேஸ்புக்கில் ஆப்பில் தான் பண்ண முடியல, க்ரோமில் கண்டிப்பாக பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோமில் பண்ண வந்தாச்சு. இந்த இடத்துல இப்போ உங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டெக் டெஸ்டர் அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் உங்களோட பேஜில் நீங்கள் வந்து போயிட்டு கிரியேட் இப்போ இந்த பட்டனில் தானே நம்ம யூடியூப் சேனலோட வாட்ச் வீடியோ அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க்குள்ளே வந்து போகிற மாதிரி வேணும்ல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆக்ஷன் பட்டனில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ கிரியேட் ஆக்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ இதில் என்ன ப்ரோ கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, ஓப்பன் வெப்சைட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க் டு வெப்சைட் ஆர் ஆப் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. வாட் வெப்சைட் யூ லைக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம YT சேனலோட லிங்க்கை வந்து தரப்போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து பேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் ஆச்சா இல்லையா? ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல கீழே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் YT சேனலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம இடத்துல வந்து அந்த லிங்க்கெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் டெக்ஸ்ட்டில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து யூடியூப் அப்படின்ற மாதிரி youtube.com அப்படின்ற மாதிரி கீழே வந்துடும் நம்ம ஆப்குள்ளே போய் பார்க்கும்போது. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்ற ஒரு பட்டன் தான் இருக்குது. இதுக்கு வேணால் நம்ம வாட்ச் வீடியோ அப்படின்ற பட்டன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த 3 மோர்னு இருக்குல்ல. ஸோ இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணனா எடிட் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எடிட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பட்டன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி பென்சில் சிம்பிள் போட்டுருக்கலாம், அதே பட்டனை திரும்பி கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி நான் வந்து ஜூம் பண்ணேன்னா சூஸ் அ டிஃப்ரெண்ட் பட்டன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் லிங்க் மேலே இருக்குது. ஸோ நான் சூஸ் அ டிஃப்ரெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் வீடியோ அப்படின்ற பட்டனை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட்ச் வீடியோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேவ்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வாட்ச் வீடியோ அப்படின்ற பட்டன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாட்ச் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஜஸ்ட் நம்ம ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஆஸ் அ வியூவராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஜஸ்ட் அந்த வாட்ச் வீடியோ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் பட்டனில் YT சேனலில் லிங்க் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ காப்பி சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.